தரமற்ற நிலக்கரி கொள்வனவு முழு அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் கூட்டறிக்கை என்பதான செய்தினை தமிழர் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. சர்ச்சைக்குரிய தரமற்ற நிலக்கரி கொள்வனவு செய்த விவகாரத்தில் முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி மாத்திரம் பொறுப்பு கூற கடமைப்படவில்லை. இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி அனுகுமார் ஜானாய்க்கு உள்ளிட்ட முழு அமைச்சரவையும் கூட்டு பொறுப்பை ஏற்க கடமைப்பட்டுள்ளதாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கின்றன. அவர்கள் விடுத்திருக்கிற அறிக்கை ஒன்றில் இது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் தனது பதவியிலிருந்து விலகுவது என்பது குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்கான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வதாக கருதப்படுகிறது. இது ஒரு முக்கியமான விடயம். இது சிறிய அல்லது அற்பமான காரணமாக நிகழ்ந்த ஒன்றல்ல. கடுமையான பிரச்சனையுடன் தொடர்புடையதாக தன்னால் தவறுகளது குறை ஏற்பட்டிருக்கலாம் என்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் அடையாளமாக இந்த ராஜினாமா பார்க்கப்படுகிறது. இது ஒரு பெரிய முன்னேற்றமான படியாகும். தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இத்தகைய ஒரு செயல்முறை முதன்முறையாக ஏற்பட்டுள்ளது. இதற்கு பொருள் இல்லாத காரணங்களை முன்வைப்பதில் எந்த பயனும் இல்லை. ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளுக்கு ஒரு அமைச்சரின் ராஜினாமா எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அது ஒரு பொய்யான காரணி. முக்கியமான கேள்வி என்னவென்றால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சர் மட்டும்தானா என்பது. அமைச்சர் மீது மட்டும் பொறுப்பை சுமத்திவிட்டு மொத்த அரசும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அமைச்சர் மீது மட்டும் குற்றம் சுமத்துவது எந்த விதத்திலும் நியாயமானதல்ல. நிலக்கரி ஒப்பந்தம் வழங்கப்பட்ட போது சம்பந்தப்பட்ட நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. பதிவு செய்யப்படாத நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்க முடிவு செய்தது யார்? அந்த பொறுப்பு கூட்டாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். விலை மனு வழங்கும் போது வழக்கமான நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதும் தெளிவாகிறது. குறிப்பிட்ட நோக்கத்தை அடைய அந்த நடைமுறை அந்த நேரத்தில் மாற்றப்பட்டுள்ளதையும் இது காட்டுகிறது. மேலும் இந்த முழு செயல்முறை அமைச்சரவை முழுவதும் அங்கீகரித்ததாகும். இதன் போது ஒரு கப்பல் நிலக்கரி மாத்திரம் கொள்வனவு செய்யப்படவில்லை. பல கப்பல்கள் அடங்கின. அவற்றில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரி தரமற்றதாக இருந்ததை அரசும் ஒப்புக்கொள்கிறது. இருப்பினும் அவை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஒப்பந்தத்தின்படி தரமற்ற நிலக்கரியை நிராகரிக்கும் உரிமை இலங்கை அரசுக்கு இருந்தது. ஆனால் அந்த உரிமையை பயன்படுத்தாமல் தொடர்ந்து நிலக்கரி கப்பல்களை ஏற்றுக்கொண்டது. இது ஒரு தனி அமைச்சரின் முடிவல்ல, மொத்த அரசின் நிலைப்பாடு. இதில் அமைச்சர் ஒருவரை மட்டும் பலிக்கடாவாக காட்ட முயற்சி செய்திருப்பது தெளிவாகிறது. இந்நிலையில் முக்கிய அம்சமாக மாறுவது பொது நம்பிக்கையாகும். இதுகுறித்து இலங்கை உயர்நீதிமன்றம் வலுவான தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. அதிகாரங்களும் பொறுப்புகளும் மக்களுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே அதன் மைய கருத்தாகும். பொது நம்பிக்கை பாதிக்கப்பட்டிருந்தால் இழப்பீடு வழங்குவது கட்டாய கடமையாகும் என்பதும் அந்த தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய சரியான நேரமாக இதை கருதலாம். தரமற்ற நிலக்கரியை பயன்படுத்துவதால் பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மின்சாரம் உற்பத்தியில் திறன் குறைவதால் அதை ஈடுகட்ட மற்ற வழிகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது. அதன் விளைவாக தினசரி 8 லட்சம் லிட்டர் டீசல் வரை மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் போக்குவரத்து, உர உற்பத்தி மற்றும் குடிநீர் விநியோகத்துக்கான டீசல் பற்றாக்குறை உருவாகிறது. இதற்கு மேல் உரைச்சோலை லக்விஜய மின் நிலையம் சுற்று வட்டாரத்தில் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நீண்ட காலத்தில் மக்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும். இந்த நிலையில் ஒரே ஒருவரின் ராஜினாமாவால் இந்த பிரச்சனையை மறைக்க முடியாது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஏப்ரல் 10 அன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 153 அரசு உறுப்பினர்கள் அந்த அமைச்சரை பாதுகாக்க வாக்களித்தார்கள். அப்போது அவர் குற்றமற்றவர் என்று அரசு வலியுறுத்தியது. அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்பதால் பலந்து விலக மாட்டார் என்றும் கூறப்பட்டது. ஜனாதிபதியும் பலமுறை அவரை பாதுகாக்க முயன்றார். எனவே மின்சக்தி மற்றும் எரிசக்தித்துறை அரசின் முக்கியமான துறை இந்த பொறுப்பு குமார ஜெயக்கொடிக்கு வழங்கப்பட்டது. அவரை நியமித்தது ஜனாதிபதி. அவரின் கடந்த கால சரித்திரம் ஜனாதிபதிக்கு தெரிந்திருந்தும் அவரை அமைச்சராக நியமித்தது கேள்விக்குறியாகிறது. மேலும் கணக்காய்வாளர் அறிக்கைகள் பல முக்கிய விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளன. அவை வெளிவராமல் தடுக்க முயற்சிகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஜனாதிபதியின் பொறுப்பும் கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்பதாக கூட்டு எதிர்க்கட்சியினுடைய அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.